தமிழ் பேசும் அனைத்து நல்லவர்களுக்கும் வணக்கம். இன்றைய தமிழ் டெக் செய்திகளில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. 76வது எபிசோட். அண்ட் இன்னைக்கான முதல் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, OnePlus 12 ஒருவேளை நீங்க UFS ஸ்டோரேஜ் இருக்குன்னு சொல்லி, அதாவது 4.0 இருக்குன்னு நம்பி வாங்கியிருந்து ஏமாற்றம் அடைஞ்சிருந்தா நீங்க அந்த போனை ரிட்டர்ன் பண்ணி ஃபுல் ரீஃபண்டை வாங்கிக்கலாம்னு சொல்லி அஃபிஷியலா OnePlus ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஏன்னா இவங்க லான்ச் பண்ணப்போ லோவர் வேரியண்ட்ல வெறும் UFS 3.1 தான் இருக்கும், ஆனால் ஹையர் வேரியண்ட்ல தான் UFS 4.0 இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்ததுக்கு அப்புறமாவே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டெஸ்டிங் எல்லாம் பண்ணும்போது OnePlus அப்புறமா வேற வழி இல்லாம இல்லைங்க, ரெண்டு வேரியண்ட்லயுமே நாங்கள் UFS 3.1 தான் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்களே சொன்னதுக்கு அப்புறமா கூட நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இல்லைங்க பப்ளிக்கு ஜென்ரல் யூசர்ஸ்க்கு அது ஒரு பெரிய வித்தியாசமே தெரியாது அப்படின்றது போலாம் ரோலிங் ஏகப்பட்டதான் வந்து பண்ணாங்க. பட் நம்மளும் ஒரு வீடியோ போட்டிருந்தோம், இது ரொம்பவே தவறான ஒரு விஷயம். அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ஓகே நாங்கள் தப்பு பண்ணிட்டோன்னு ஒத்துக்கிட்டீங்க, நல்லது, அது பிரச்சனை கிடையாது. ஆனால் ஏமாந்து வாங்கினவங்களுக்கு கேஷாக ரிட்டர்ன் கொடுங்கன்னு சொல்லி நானும் சொல்லியிருந்தேன். நான் OnePlus கிட்ட வைக்கக்கூடிய கிளைம் என்னன்னா, நீங்க சொன்னதை நம்பி யாரெல்லாம் இந்த ஹையர் வேரியண்ட்டை தெரிஞ்சோ தெரியாமலோ வாங்கினாங்களோ அவங்களுக்கான காம்பன்சேஷனை அவங்க கிட்ட கொடுங்க. அதுலேயும் நாங்கள் இதை ஃப்ரீ கொடுக்குறோம் அதை ஃப்ரீ கொடுக்குறோம்னு சொன்னாமல் அவங்களுக்கு கேஷ் வேணும்னா கேஷாகவே கொடுங்க, அதுதான் நல்லது. இந்த மாதிரி நான் காலையில் வீடியோ போட்டேன், சாயந்தரத்துக்குள்ளே OnePlus வேறு வழி இல்லாமல், நான் போட்டதுனால தான் சொல்ல, நம்ம எல்லாருமே சேர்ந்ததுனால தான் சரி நாங்கள் ஃபுல் கேஷை வந்து ரீஃபண்ட் பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க. இஃப் இன் கேஸ் நீங்களோ உங்கள் நண்பர்களோ உங்கள் ஃபேமிலியில் யாராச்சும் OnePlus 12 வாங்கியிருக்கீங்க, ஹையர் வேரியண்ட், உங்களுக்கு அதில் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்ற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் மார்ச் 16ஆம் தேதிக்குள்ளே உங்களுடைய ஃபோனை ரிட்டர்ன் கொடுத்து ஃபுல் ரீஃபண்டை வாங்கிக்கலாம். அண்ட் இது ஒரு OnePlus யூசருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் ட்ரை பண்ணி ஏதாச்சும் இஷ்யூ இருக்குது, ரீஃபண்ட் தரமாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு இஷ்யூ இருந்ததுன்னா, இது ஒன்லி ஹையர் வேரியண்ட்டுக்கு மட்டும் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக ட்விட்டரில் வந்து கான்டாக்ட் பண்ணலாம், டேக் பண்ணுங்கள். சப்போஸ் அது ஜென்யூனாக இருக்கும் பட்சத்தில் நான் மெசேஜ் பண்ணுறேன், டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுங்க, என்னால் முடிஞ்ச வரைக்கும் நானும் ஹெல்ப் பண்ணுறேன். இன்றைக்கி ஃபுல் நியூஸில் நிறைய விதமான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ சம்மந்தப்பட்டதாக தான் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா OpenAI உடைய SORA அப்படின்ற ஒரு புது ஏஐ வந்து இப்போ அறிமுகப்படுத்திருக்காங்க. பார்க்கும் போது வேறு லெவல் அப்படின்னு தோணுது. ஏன்னா டெக்ஸ்ட்லேருந்து இமேஜ், டெக்ஸ்ட்லேருந்து எல்லாத்தையுமே வந்து பார்த்தோம், டெக்ஸ்ட் டு வீடியோ, அது எந்த லெவலுக்கு வருதுன்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்களே இந்த வீடியோ எல்லாமே ஏஐயில் டெவலப் பண்ண வீடியோ, ஏஐ மூலியமாகவே வந்த வீடியோ. எந்த அளவுக்கு ஏஐ முன்னேறி இருக்குன்னா வேறு லெவலில் இருக்குங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஃப்யூச்சர் வந்து ஒரு சில டைமில் பார்க்கும்போது ரொம்ப எக்ஸைட்டிங்காகவும் இருக்குது, இன்னொரு சைடில் பார்க்கும்போது ரொம்ப ஸ்கேரியாகவும் இருக்குது. ஏன்னா ரியலிஸ்டிக்காக இருக்குது ரொம்ப. இது இன்னும் பப்ளிக்கு லான்ச் ஆகலை, எப்போ லான்ச் ஆக போதோ அப்போ சரவடி தான். எந்த இடத்துல என்ன வருது, அது யார் பண்ணாங்க, ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே போதும் ஆகிட போகுது. மேபி அதுக்கும் OpenAI ஏதாச்சும் பண்ணுறாங்களான்னு பார்க்கலாம். ஆனரோட S9B அதான் பவுன்சிங் ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனை நம்மளும் ட்ராப் டெஸ்ட்டு எல்லா டெஸ்ட்டும் பண்ணி போட்டும் பார்த்துட்டோம். நீங்கள் ஒருவேளை அந்த வீடியோ பார்க்கலன்னா, நேற்று தான் நம்ம வீடியோ லைவ் ஆகிருக்கு, செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பாருங்கள். அந்த ஃபோனை பற்றின முழு விவரங்கள் அதில் இருக்கும், ப்ளஸ்ஸு மைனஸு வித்து ட்ராப். ஆப்பிள் விஷன் ப்ரோவை பற்றி 2 நியூஸ் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் விஷன் ப்ரோவை பிப்ரவரி 2ஆம் தேதியிலிருந்து யாரெல்லாம் வாங்க ஆரம்பித்தாங்களோ அதில் நிறைய பேர் யூஎஸில் மட்டும் தானே சேல்ஸ் இருக்குது, இந்தியாவில் வரல. அங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா 14 டேஸ்க்கான ரிட்டர்ன் விண்டோ இருக்குது. உங்களுக்கு ஒருவேளை பிடிக்கலன்னா நீங்கள் யூஸ் பண்ணிட்டு 14 டேஸ்க்குள்ளே கூட ரிட்டர்ன் பண்ணிக்கலான்ற மாதிரியான கண்டிஷன்ஸ்லாம் அங்கே இருக்குது. நிறைய பேர் ப்ராடக்ட்டை ரிட்டர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஏன்னு கேட்டதற்கு ஃபஸ்ட்டு விஷயம், அது ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஏன்னா செம்ம ஹெவியாக இருக்குது, பேட்டரி பேக் வேறு தனியாக போடணும், அதை வேறு வச்சுட்டு ஓடணும், இது ரொம்ப அன்கம்ஃபர்டபுள்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, நான் ப்ரொடக்டிவிட்டிக்காக தான் வாங்கினேன், பட் அதில் ப்ரொடக்டிவிட்டிக்கு எனக்கு ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்றத போல் சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் அதை ரிட்டர்னும் வந்து பண்ணிட்டாங்க. இந்தியாவில் நிறைய பேர் வாங்கியெல்லாம் போட்டிருப்பாங்க. பட் காஸ்ட் என்ன தெரியுமா, 3 லட்சம் 4 லட்சங்க. தேவையா அவ்வளோ கொடுத்து? ஒரு VR ARல எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அது என்ன தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் இருக்கும். பட் அது ரொம்ப காஸ்ட். ஓகே, அது ஒன்று நான் இன்னும் யூஸ் பண்ணல, அதனால் அதை பற்றி எக்ஸாக்டாக சொல்ல முடியல. அண்ட் இதுக்கு அடுத்தபடி என்ன பார்த்தீங்கன்னா, மார்க் ஜூக்கர்பர்கும் ஒரு சில நாட்களுக்கு முன்பாக இந்த VR டெஸ்ட் பண்ணிவிட்டு, இந்த விஷன் ப்ரோவை டெஸ்ட் பண்ணிவிட்டு, ஓகே நல்லா தான் இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு, பட் மெட்டாக்வாஸ் 3 விட இது ஒன்றும் பெருசாக வித்தியாசம்லாம் எதுவுமே இல்லையே, நாங்களே அதெல்லாம் கொடுக்குறோம், அதை விட ரொம்ப டெக்னாலஜிலாம் எதுவுமே மாறலையே அப்படின்றது போல் அவரோட ரிவ்யூ அவர் சொல்லியிருக்காரு. நாங்களாம் ரிவ்யூ சொல்லணும்னு அவசியமே கிடையாது. இப்போ மெட்டாவுடைய ஃபவுண்டர் அவரே ரிவ்யூ சொல்லிட்டாரு. ஸோ முழுக்க சென்சிபிளான ஒரு ரிவ்யூ தான். நீங்கள் அதை பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள், நல்லதாக வந்து சொல்லியிருக்காரு. ஏன்னா உங்களுக்கு ப்ரைஸிங், அது இருக்கிற ப்ரைஸிங்கும் இது இருக்கிற ப்ரைஸிங்கும் அதை விட இது எவ்வளோ வேல்யூ ஃபார் மணிப்பா அப்படின்றது போல சொல்லியிருக்காரு. ப்ரொமோட்லாம் பண்ணல, பட் இருக்கிற விஷயத்தை வந்து டீசெண்டாக வந்து சொல்லியிருக்காரு. நல்ல ஒரு விஷயமா வந்து இருந்தது. அண்ட் இது கூடவே இன்னொரு நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விஷன் ப்ரோக்கு இப்போ 1000க்கும் மேற்பட்ட ஆப்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அண்ட் ஒரு சில முக்கியமான கேம்ஸ், நீங்கள் அந்த ரியாலிட்டி ஹெட்செட்டை போட்டுட்டு விளையாடுற மாதிரியான கேம்ஸும் வந்து இப்போ அஃபிஷியலி லான்ச் ஆயிருக்கு அப்படின்றத போல சொல்கிறாங்க. ஸோ இந்த VR AR உடைய காம்பினேஷன்ஸ் வந்து
எந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னா அது மக்கள் கையில் வேல்யூபிளான ப்ரைஸிங்க்கு வேல்யூ ஃபார் மணியாக வரும்போது மட்டும் தான் எடுத்துகிட்டு போக முடியும். ஜஸ்ட் பிராண்ட் வேல்யூ மட்டும் போட்டுட்டு டிசைன் மட்டும் நல்லா வச்சா எடுத்துகிட்டு போகிறது ரொம்பவே கஷ்டம். பார்க்கலாம் அடுத்த வருஷம் எப்படி என்ன பண்ணி ஆப்பிள் இதோட கொண்டு வராங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா எப்படி இந்தியாவில் இப்போ வரல, அடுத்த வருஷம் ஏதாச்சும் ஒரு கிமிக் பண்ணி கொண்டு வருவாங்க. சிஎம்எஃப் வாட்சை பற்றி ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த வாட்சில் ஃபேஸ் எல்லாம் வச்சு சர்ச் பண்ணி நைட்டு தூங்கினா அடுத்த நாள் காலையில் அப்படின்னு பார்க்கும்போது சர்ப்ரைசிங்காக இருக்கான். ஏன்டான்னு பார்த்தா என் ஃபோட்டோக்கு பதில் நான் வச்ச ஃபோட்டோக்கு பதில் யாரோ ஒருத்த ஃபோட்டோ என் வாட்சில் வந்தால் எனக்கு எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் இந்த வாட்சில் சம்மந்தமே இல்லாத ஒரு ஆளோட வாட்ச் ஃபேஸ் வந்து என் வாட்சில் காமிக்குது அப்படின்றது போல் ப்ரைவசி இஷ்யூஸை பற்றி நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. 1-2 பேர் கிடையாது, நிறைய பேர் இதை பற்றி சொல்லியிருக்காங்க. எங்கே எப்படி ப்ரைவசி லீக் ஆச்சு, யாருடைய டேட்டா எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு எதுவுமே தெரில. ஸோ சிஎம்எஃப் பை நத்திங் கொஞ்சம் உஷாராக இதெல்லாம் கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். குஜராத் போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேரை வந்து கைது பண்ணியிருக்காங்களாம். கைது பண்ணிவிட்டு தம்பி 2 பேரும் என்ன வேலை பார்க்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த வேலை தான் அப்படின்றாங்க. ஏன்னா எதுக்கு பிடிச்சாங்கன்னா இவங்க 2 பேரும் ரோட்டில் நடந்து போகிறவங்ககிட்ட அப்படி இப்படி இருக்கிற ஃபோன் பேசிட்டு போகிறவங்ககிட்டலாம் அப்படியே வண்டியில் போகும்போது ஃபோனை பிடிங்கிட்டு போயிடுறாங்க. அந்த வேலை பண்ணுறாங்களாம். அதாவது வழிப்பறி கொள்ளை, ஃபோனை மட்டும் கொள்ளடிக்கிற கேங் இது. அந்த வேலை தான் பண்ணுறோன்றதை வந்து ஒரு ஜாபாகவே சொல்கிறாங்களாம். இவங்களை ஹையர் பண்ணி பண்ணுறது யாருன்னா ராகுல் அப்படின்றவராம். அவர் யாருன்னு தெரியல. நடுவில் இந்த கௌசிக்கு வந்த மாதிரி ராகுல் வந்தா அப்படின்னா அவர் இன்னும் கண்டுபிடிக்கல. சரி, இதில் என்ன ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுறதே ஒன்லி ஐஃபோன்ஸ் அண்ட் OnePlus தான். இந்த 2 ஃபோனை நீங்கள் யாராச்சும் வச்சுருந்தீங்கன்னா உஷாராக இருங்க. இல்லை வச்சிருக்கக்கூடிய நண்பரை டேக் பண்ணி விடுங்க, அவங்க உஷாராக இருக்கட்டும். அந்த ஃபோனை தான் வந்து மெயினாக வந்து டார்கெட் பண்ணி திருடுறாங்களாம். திருடி என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே விற்கிறது இல்லையா, நேராக பங்களாதேஷ், நேபாள் அந்த மாதிரி வந்து நம்ம இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்கிற கண்ட்ரிஸ் ஒரு சில இதெல்லாம் இருக்குது பாருங்க, அங்கே அமுச்சு விட்றாங்களாம். ஏன்னா அதுக்கப்புறம் ட்ராக் பண்ணி கண்டுபிடிக்கிறதுலாம் கஷ்டம் இல்லை அப்படின்றதுனால. ஸோ ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருங்க. அண்ட் ஒரு மிகப்பெரிய வார்னிங் இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன். இது கேட்கும் போது காமெடியாக இருந்தாலுமே இது சீரியஸான ஒரு மேட்டர். தமிழ்நாட்டிலுமே நிறைய இடத்துல இந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ் வந்து நீங்கள் நிறைய நியூஸ் சேனல்ஸில் வந்து பார்த்துருப்பீங்க. தொடர்ந்து நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்மளும் கேஷுவலாக ரோட்டில் நடக்கும்போது வந்து கையில் ஃபோன் வச்சுட்டு போவோம், இல்லை அப்படியே காதில் பேசி ஜாலியாக அப்படியே கனவுல போயிட்டு இருப்போம். நார்மலாக ரெகுலராக பேசிட்டு போனோன்னா கூட டக்குன்னு யாராச்சும் திருடுறதுக்கு வந்து ஈஸி பைக்கில் போகிறவங்களுக்கு. அதனால் என்ன பண்ணுங்கள், பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. ஒரு ஒயர் ஹெட்செட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஒயர்லெஸ் ஹெட்செட்டாக இருந்தாலும் சரி, அதை போட்டுட்டு பேசி பழகுங்க. 2 சைடு இல்லாட்டி அட்லீஸ்ட் ஒரு சைடை போட்டுட்டு பேசி பழகுங்க. ரோட்டில் போகும்போது உங்களுக்கும் சேஃபாக இருக்கும், அண்ட் திருடுறவங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம தான் நம்மளை வந்து பாதுகாத்துக்கணும், நம்ம ஃபோனையும் பாதுகாத்துக்கணும். இது எல்லாத்துக்கும் மேலே டெல்லி போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா February 14 February 14 தான் இன்னொன்று ஞாபகம் வருது. நம்மளும் February 14 அன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் வீடியோ வந்து போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்கள், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் தயவு செஞ்சு. ஏன்னா அந்த வீடியோ ஒரு நாள் ஃபுல்லாக எடுத்துருக்கோங்க, ஒரே வீடியோ தான். ஏன்னா சிங்கிள் ஷாட்டில் ஆரம்பத்திலிருந்து நீங்கள் அந்த ஸ்டூடியோ டூர் முடிகிற வரைக்கும் தமிழ்டெக் கூடிய இந்த ஃபுல் ஸ்டூடியோ டூரை அன்றைக்கி வந்து போட்டிருக்கோம். அந்த ஃபுல் ஸ்டூடியோ டூரை எடுத்து முடிக்கிற வரைக்கும் எல்லாமே ஒரே சிங்கிள் ஷாட். கட்டே பண்ணல, எடிட் மேலே பண்ணியிருக்கோம். சும்மா அப்படி ஜிமிக்கெல்லாம் வரும், பட் கட்டே பண்ணாமல் ஒரே ஃப்ளோவில் ஆன் பண்ணி ஸ்டூடியோ டூரை முடித்து இந்த டோரை சாத்தும் போது மட்டும் தான் ஆஃப் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கான ஒரு February 14 ட்ரீட்டாக நாங்கள் வந்து கொடுத்துருந்தோம். அது ஏன் என்னெல்லாம் அங்கே தெரியும். ப்ளஸ் ஒரு மிகப்பெரிய கிவ்அவேவும் இருக்குது. ஒருவேளை நீங்கள் இன்னும் பார்க்காதவங்க, ஜாயின் பண்ணாதவங்க தயவு செஞ்சு ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு மிகப்பெரிய விஷயம் உங்களுக்காக தான் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் தெரியலனா ஜாயின் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இது ஒரு விஷயம். சரி, டெல்லி போலீஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா February 14 அன்றைக்கி ஒரு போஸ்ட் போடுறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்க, ஒருவேளை உங்களுடைய எக்ஸ் இல்லீகலான ஆக்டிவிட்டியில் ஏதாச்சும் இருக்கானா, அப்படி இருந்தால் நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்கள். அவங்களுக்கு நாங்கள் எங்களுடைய கவர்மெண்ட் வெஹிக்கிளில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு போகிறோம். அடுத்ததாக அங்கே போய் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கிறோம். 3ஆவதாக வந்து பார்த்தீங்கன்னா லாக்அப்குள்ளே சாப்பாடெல்லாம் கொடுக்கணும் அப்படின்றது போல் ஒன்றும் இல்லை, அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைப்போம் அப்படின்றத ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப பாலிஷ்டாக February 14 ஏற்ப வந்து சொல்லியிருக்காங்களாம். ஸோ உஷாராக இருங்க நண்பர்களே, நமக்கு சொல்லிக்கலாம், என்ன பண்ணுறோம். இந்த வாட்ஸ்அப்பில் லாக் ஃபீச்சரை கொண்டு வந்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பக் இருந்துகிட்டே இருந்தது. நீங்கள் ஒரு ஃபோனில் லாக் பண்ணாலுமே வேறு இடத்துல இன்னொரு டிவைசஸில் வந்து அதே அக்கௌண்ட்டை லாகின் பண்ணும்போது அங்கே லாக் ஆகாது. இது ஒரு சில ப்ரைவசி இஷ்யூஸ் எல்லாம் இருக்கிறதுனால இதுக்கு ஒரு தீர்வை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வாட்ஸ்அப் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களாம். ஏன்னா நீங்கள் ஒரு பிரைமரி டிவைஸில் ஒரு லாக் வந்து பண்ணீங்க, ஒரு பிரைமரி சேட்டை லாக் பண்ணீங்கன்னா எல்லா இடத்துலையுமே இது லாக் ஆகணும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போதைக்கு இன்னும் சொல்யூஷன் வரல, வந்த உடனே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ நத்திங் வந்து பார்த்தீங்கன்னா நத்திங் 2A அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனை March 5 லான்ச் ஆக போகுதுன்றது போல் அஃபிஷியலி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பட் டிசைன்ஸ் நம்ம ஆன்லைனில் நிறைய பார்த்தோம். ஒரு சில டிசைன்ஸ்க்கெல்லாம் அவங்களே இந்த அளவுக்குலாம் கேவலமாக நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்றது போல் சொல்கிறாங்க. ஸோ உருப்படியான டிசைன் வந்தால் ஓகே தான். ப்ரைஸிங் மட்டும் எனக்கு என்னென்னா ஒரு 25,000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸிங்க்கு ஒரு நல்ல கான்ஃபிகரேஷனோட வச்சா நல்லா இருக்குன்றதை நான் எதிர்பார்க்குறேன். நான் அதிகமாக வச்சு அதுக்கப்புறம் கம்மி பண்ணுறதை விட ஸ்டார்டிங்கே வச்சாங்கன்னா இன்றைக்கி அவங்களுடைய பிராண்ட் வேல்யூ கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. அதை அவங்க கேப்சர் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை சொல்லுங்கள்.
அண்ட் இன்றைய அடேங்கப்பா நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஏற்கனவே நம்ம ஆளுங்களுக்கு வந்து பொண்ணுங்க கிடைக்கிறதில்ல. இப்போது ஒரு பொண்ணு என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹாலோகிராமை டேட்டிங் பண்ணிட்டு இருக்கான். சீக்கிரமாக கல்யாணமும் பண்ணிக்க போதும். ஹாலோகிராம் நம்ம ரோபோ படத்துலலாம் பார்ப்போம்ல, ஃபிஷ்கின் வந்து நின்று முன்னாடி பேசுவாங்க. இல்லை நம்ம அயன்மேன் படம்லாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுருக்கோம். அதாவது வந்து அவெஞ்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுருக்கோம் மார்வல் மூவிஸில். அந்த மாதிரி ஹாலோகிராமை வச்சே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பேசிகிட்டு இருக்காங்களாம். என்னென்னா வீட்டில் உட்காந்தாலும் சரி, கான்வர்சேஷன் பண்ணால் ஒரு ஏஐ இது ஆக்சுவலி ஏஐயில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹாலோகிராம் வந்து மேட்ச் பண்ணி விட்டுருக்காங்க. நீங்கள் எது பேசுகிறீங்களோ அதுக்கேற்ப வந்து அந்த ஹாலோகிராம் வந்து பேசுகிற மாதிரி ஸ்பீக்கர்ஸ்லேருந்து எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. ஒரு ஏஐ கான்வர்சேஷன் பண்ணும்போது அது பேசும்போது அது அப்படியே ஸ்பீக்கரில் வருது. இது வந்து டே டு டே லைஃப்பில் அப்படியே ரெகுலராக என்னென்னலாம் பண்ண முடியுமோ, ஒரு ஆம்பளை வந்து கூட இருந்தால், ஒரு ஆண் வந்து கூட இருந்தால் என்னென்னலாம் வந்து அப்படி கான்வர்சேஷன் பண்ண முடியுமோ அந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே வந்து இது இருக்குது அப்படின்றத போல் சொல்லிட்டு இருக்காங்க. புரியுது நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு. அப்போ அந்த மாதிரி விஷயத்துக்குன்னு கேட்குறீங்களா? அதுக்கும் அவங்களே வந்து பதில் சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, செக்ஸ் இஸ் நாட் எவ்ரி திங். அதுக்கு மேலே இருக்கக்கூடிய பல விதமான விஷயங்களுக்கும் இங்கே வந்து விஷயங்கள் வந்து தேவைப்படுது. அதற்கான கான்வர்சேஷனுக்கு ஒரு ஆட்கள் வந்து தேவைப்படுது. அந்த மாதிரி ஒரு ஜேர்னியை தான் நான் எதிர்பார்க்குறேன். அதற்காக தான் வந்து இந்த மாதிரி வந்து நான் தயாரிச்சிட்ருக்கேன் அப்படின்றது போல சொல்லிட்டு இருக்காங்க. நல்ல விஷயம் தான். பிகாஸ் இது ஒரு சைடில் ஸ்கேரியாக இருந்தாலும் இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரொம்ப லோன்லினஸோட ஃபீல் பண்ணும்போது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அதை ஃபீல் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்றது போல தான் நான் நினைக்கிறேன். ஆனால் இது எல்லாத்துக்கும் மேலே இவங்க அந்த ஹாலோகிராமை சும்மா கிரியேட் பண்ணல. இவங்களுக்கு எதெல்லாம் வந்து ஒரு பர்ஃபெக்ட் மேனுடைய குவாலிட்டிஸ் நினைக்கிறாங்களோ அதெல்லாம் வச்சு மட்டும் தான் வந்து இங்கே ஃபீல் பண்ணியிருக்காங்களாம். ஸோ இது வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு மேனுக்கான அந்த ஹாலோகிராமா. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஹியூமன் அப்படின்றவங்களே பர்ஃபெக்டாக இல்லாதவங்க தான். அதுதான் அதோட பியூட்டியே. ஏன்னா நம்ம ஒரு சில விஷயத்தை தப்பு பண்ணுவோம். மற்றவங்க நம்ம அந்த டைமில் யார் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, நம்மளை தட்டி கொடுக்குறாங்கன்னு பார்க்கணும். மற்றவங்க எப்போ வந்து ஒரு சில தப்பு பண்ணுறாங்களோ அப்போ நம்ம அவங்களுக்கு தட்டி கொடுக்கணும். அதுதான் ஹியூமனோட பேசிக் பிஹேவியர். எல்லாருமே இங்கே என்ன ரோபோட்டாக பர்ஃபெக்டாகவே இருக்கிறதுக்கு அப்படிலாம் யாருமே கிடையாது. அப்படி இருந்தால் அதை நடிக்கிறாங்கன்னு அர்த்தம். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்றதை சொல்லுங்கள். உங்களுக்கு அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ரீசெண்டாக இந்த அம்மாவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இவங்க யாருன்னு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். உங்களில் பல பேருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், பூனம் பாண்டே. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா செத்து போயிட்டதா, இறந்து விட்டதாக வந்து ஒரு ஆன்லைனில் நிறைய சோஷியல் மீடியாலலாம் பரவிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இல்லை அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ்க்கான கேம்பெயின் இதெல்லாம் வந்து போன வாரமே முடிஞ்சு போன நியூஸ் நம்மளும் வந்து பார்த்துட்டோம். சரியா? இப்போ எதுக்கு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, கான்பூர்லேருந்து ஒரு பையன் என்ன பண்ணியிருக்கான், ஒரு கேஸ் போட்டிருக்கான். அதாவது இந்த சர்விக்கல் கேன்சருக்காக நீங்கள் வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணிங்க எல்லாம் ஓகே. பட் இந்த சர்விக்கல் கேன்சரால் உண்மையாலே பாதிக்கப்பட்டு மன உணர்ச்சியோடு இருக்கக்கூடியவங்க இந்த செய்தியை கேள்விப்பட்டோன்னே அவங்க இன்னுமே வந்து உணர்ச்சி வசப்பட்டுட்டாங்க. அவங்க இன்னுமே வந்து பயந்து போயிட்டாங்க. ஏன்னா நமக்கும் அதே தானே இருக்குது, நம்மளும் சீக்கிரமாக செத்து போயிடுவாங்களா அப்படின்றது போல் ஒரு ஃபியரஸை வந்து அவங்களுக்குள்ள நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்றது போல் கேஸ் போட்டிருக்காங்க. இதற்காக அவங்ககிட்ட ஏகப்பட்ட கோடிக்கணக்கில் வந்து ஃபைன் கலெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணுன்றது ஒரு நல்ல விஷயமா இருந்தாலுமே அது எந்த மாதிரின்னு இருக்கு இல்லையா, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தால் நல்லா இருக்கும். இவங்கன்னு கிடையாது, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய டீமே இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் அந்த மாதிரி தான். ஸோ கிவ்அவே கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன கிவ்அவேன்னு கேட்குறவங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஸ்டுடியோ டூர் பாருங்கன்னு சொல்லிட்டு. ஸ்டுடியோ டூர் பார்த்துருந்தவங்களுக்கு என்ன கிவ்அவேன்னு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? அந்த 40 ப்ராடக்ட்ஸ்க்கான கிவ்அவேல இன்றைக்கி ஒரு கொஷின் கேட்க போகிறேன். அது என்ன கொஷின் அப்படின்னா, உங்களுக்கு அந்த வீடியோவில் ரொம்ப பிடிச்ச விஷயம் எது, எந்த விஷயத்தில் நீங்கள் இம்ப்ரெஸ் ஆனீங்கன்றதை இந்த வீடியோவில் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் நம்மளுடைய நிதின் கட்கரி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ இந்த டோல்கேட்லலாம் கியூ இன்னுமே நின்றுட்டு இருக்குல்ல, ஃபாஸ்ட்டாக வந்து சரியாக ஒர்க் ஆகலை போல் அப்படின்றது போல் நினச்சிருக்காரு போல். அதுக்கு என்ன பண்ணுறாருன்னா, அதாவது வந்து நீங்கள் ஹைவேஸ்குள்ளே வந்த உடனேவே அங்கங்கே கேமராஸ் இருக்குது பார்த்தீங்களா, அப்போ உங்களுடைய நம்பரை ட்ரேஸ் பண்ணி அந்த நம்பர் மூலியமாகவே ஃபாஸ்ட்டாகுடைய சார்ஜஸ் வந்து கட் பண்ண முடியும். ஸோ டேரெக்டாகவே வந்து நீங்கள் எப்போ உள்ளே இருக்கீங்க, எப்போ வெளியே போகிறீங்கன்றதை பொறுத்து கட் பண்ணிக்கலான்றத போல் சொல்கிறாங்க. பட் இது எந்த அளவுக்கு சாத்தியக்கூறுகள் இதுக்கு இருக்குன்றது எனக்கு தெரியல. பட் நான் பார்த்த விஷயங்கள் ரீசெண்டாக நான் துபாய் போயிருந்தப்போ பார்த்த விஷயங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, ஹைவேஸில் தான் இருக்கும். பட் அது எங்கே இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியுமே தவிர யாருமே வெயிட்டே பண்ண மாட்டாங்க. கீழே போயிட்டே இருந்தால் அது கட் ஆகிடும். சைனாலையுமே கிட்டத்தட்ட அதே டெக்னாலஜி தான், அதையும் நான் வந்து பார்த்தேன். ஸோ நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணால் இனிமேல் பெட்டராக இருக்கும். ஒரு கேமரா வச்சு அந்த கேமராக்குள்ளே ட்ரேஸ் பண்ணி அது எப்போ கட் ஆகுறது, நம்ம பாட்டுக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு கிருஷ்ணகிரி ஹைவேஸில் போயிட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அது பாட்டுக்கு பெங்களூர் வரைக்கும் போட்டாங்கன்னா நாங்கள் யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறது? இது சென்சாருக்கு கீழே போனால் கட் பண்ணுங்க, போலையா கட் பண்ணாதீங்க, அந்த மாதிரி இருக்கிறது தான் பெட்டர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் இன்றைய மணி சீரீஸ்க்கு, அதாவது வந்து ஒரு ஃபினான்ஸை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாடா டெக்னாலஜிஸோடைய IPO யாரெல்லாம் ரீசெண்டாக மிஸ் பண்ணி வருத்தப்பட்டு இருக்கீங்களோ வருத்தப்பட வேணாம். டாடா சீக்கிரமாகவே ஒரு 5 கம்பெனிஸோடைய IPO வந்து கொண்டு வரதுக்கான பிளானிங்கில் இருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. இது உண்மையாகும் பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் காத்துக்கிட்டு இருக்கு. இது என்ன ஏது, இந்த IPOனா என்னன்னு தெரியாதவங்களுக்கு தமிழ் செல்வன் சேனலில் இதுக்காகவே டெடிகேட்டடாக நம்ம நிறைய விஷயத்தை வந்து பண்ணிட்டு இருக்கோம். மணி சீரீஸில் IPO, மியூச்சுவல் ஃபண்ட், ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அங்கே வந்து செக் பண்ணி பாருங்கள். ஐஃபோன் யூசர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய வார்னிங் இப்போ. ஏன்னா ஐஃபோனில் ஒரு புது iOS டார்சன் வந்து வந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஷியல் ரெகக்னேஷனை வந்து ஹேக் பண்ணி அதை எப்படியாச்சும் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கிறதா ஒரு சில சர்வேல வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சீக்கிரமாகவே ஆப்பிள் இதுக்கான ஒரு ஃபிக்ஸை வந்து கொண்டு வருவாங்கன்றது எதிர்பார்க்கலாம்.
அண்ட் OpenAI பொறுத்த வரைக்கும் ஒரு புது மெமரி ஃபீச்சர் வந்து கொண்டு வர போகிறாங்களாம். ஸோ நீங்கள் சேட்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா திரும்ப போய் ஒரே விஷயத்தை திரும்ப சொல்லி நீங்கள் வந்து பண்ண வேணாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த விஷயம்லாம் பிடிக்கும் நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறம் கேள்விகள் கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா அதை சேவ் பண்ணி வச்சதுக்கப்புறமா நீங்கள் இன்னைக்கு கேட்டாலும் சரி, நாளைக்கு கேட்டாலும் சரி, அடுத்த வாரம் கேட்டாலுமே சரி, அதற்கேற்ப அப்படியே ஒரு கண்டினியூஸாக இப்போ எப்படி அந்த அம்மா வந்து ஆலோகிராம் வச்சிருந்தாங்களோ அந்த மாதிரி நம்ம சேட்டையே வந்து நமக்கு ஏற்ற மாதிரி வந்து செட் பண்ணி அப்படியே பேசிகிட்டே போகலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு சேஃபாக இருக்குன்றதும் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. ஸோ இன்றைய சூப்பர் கமெண்டர்ஸ் இந்த 3 பேர் தான். 3 பேருக்கும் மிகப்பெரிய நன்றிகள். ஸோ இந்திய டெக் நியூஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் நினைக்கிறேன். கொஞ்சம் லென்த்தியாக இருந்திருக்கும், பட் லென்த்தியாக பேசுகிற அளவுக்கான நியூஸ் அதில் உண்மையிலே இருந்துச்சு. என்னுடைய ஒப்பீனியனோட சேர்த்து பார்க்கும்போது உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா என்னதுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ மீண்டும் இடத்துல சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.